காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க. அப்ப வழக்கம் போல காத்து வாங்குறதுக்காக நீங்க ஜன்னலை திறக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா உங்களை சுத்தி எல்லாமே புகையா இருக்கு. சுவாசிக்கிற காத்துல கூட விஷம் பரவி இருக்கு. அப்படியான சூழல்ல மாட்டிக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி தாங்க தினம் தினம் டெல்லி மக்களோட வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. இந்தியாவோட தலைநகர் மட்டும் இல்லாம காஸ்மோபாலிட்டன் சிட்டில ஒன்னா இருக்கக்கூடிய டெல்லியிலேயே இப்படி ஒரு நிலைமைன்னா கூடிய சீக்கிரம் இந்தியா முழுக்க இந்த நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது கண்ணா. சரி, குறிப்பா டெல்லியில மட்டும் ஏன் இவ்வளவு காத்து மாசு இருக்குன்னு பார்த்தா அங்க மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கறதுனால வாகனங்களுடைய புகை காத்து மாசுவுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா குளிர்காலங்கள்ல அங்க காத்து வீசாது. அதனாலேயே டெல்லியில மாசு அப்படியே தேங்கி விடுறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மூச்சு விட கூட சுத்தமான காத்து இல்லாம தவிக்கக்கூடிய அங்குள்ள மக்கள் ஒவ்வொரு வீட்லயும் 3 to 4 ஏர் பியூரிஃபையர்களை வச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற காத்தை சுத்தப்படுத்தி சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப டெல்லியில குளிர்காலம் தொடங்குறதுனால காற்று மாசுவை கட்டுப்படுத்த அம்மாநில அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதன்படி டெல்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட BS6 விதிமுறைகளை பின்பற்றாத கனரக சரக்கு வாகனங்கள் இனிமே டெல்லிக்குள்ள நுழைய தடை விதிச்சு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கடந்த நவம்பர் 1 பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு இப்ப அமலுக்கு வந்த நிலையில டெல்லியோட போக்குவரத்து போலீசார் 23 குழுக்களை அமைச்சு இதை தீவிரமா கண்காணிச்சுட்டு வர்றாங்க. வாகனங்கள் வரக்கூடிய டெல்லியோட முக்கியமான பகுதிகளில் இந்த குழுக்கள் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருக்காங்க. இதை தவிர CNG, LNG மின்சார சரக்கு வாகனங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு உத்தரவுனால டெல்லியில கொஞ்சமாச்சும் மாசு கட்டுக்குள்ள வரும் அப்படின்னு பொதுமக்களும் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.